நல் தோதா துயமிக்கேல தீபதி நாதா காவல் புரியும் நல் தோதா துயமிக்கேல தீபதி நாதா தாயும் நீரே தந்தை நீரே தாயும் நீரே தந்தை நீரே தவிப்போர்க்கு உபகாரி நீரே தவிப்போர்க்கு உபகாரி நீரே காவல் புரியும் நல் தோதா துயமிக்கேல தீபதி நாதா இறுதி தீர்ப்பை அறிவிப்பவர் உண்மை மார்க்கம் தெரிவிப்பவர் இறுதி தீர்ப்பை அறிவிப்பவர் உண்மை மார்க்கம் தெரிவிப்பவர் பேயின் தலையை மிதிப்பவரே பேயின் தலையை மிதிப்பவரே எங்கள் பலமும் காவலும் நீர் எங்கள் பலமும் காவலும் நீரே காவல் புரியும் நல் தோதா துயமிக்கேல தீபதி நாதா தேடும் மக்களின் துயர் தீரும் துன்பம் நீங்கி துணை சேரும் தேடும் மக்களின் துயர் தீரும் துன்பம் நீங்கி துணை சேரும் தவறும் போது கரம் தாரும் தவறும் போது கரம் தாரும் எங்களாற்றலும் தேற்றலும் நீ எங்களாற்றலும் தேற்றலும் நீரே காவல் புரியும் நல் தோதா துயமிக்கேல தீபதி நாதா வெங்கடசலபுர காவலரே பேய்கள் பிணிகள் விரட்டுவீரே வெங்கடசலபுர காவலரே பேய்கள் பிணிகள் விரட்டுவீரே வெண்ணீர குதிரையில் வருபவரே வெண்ணீர குதிரையில் வருபவரே வேண்டும் மக்களை காப்பவரே வேண்டும் மக்களை காப்பவரே காவல் புரியும் நல் தோதா துயமிக்கேல தீபதி நாதா காவல் புரியும் நல் தோதா துயமிக்கேல தீபதி நாதா தாயும் நீரே தந்தை நீரே தாயும் நீரே தந்தை நீரே தவிப்போர்க்கு உபகாரி நீரே தவிப்போர்க்கு உபகாரி நீரே காவல் புரியும் நல் தூதா துயமிக்கேல தீபதி நாதா
ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை, அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜபமாலை, பரிசடைய செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை.
கன்னித்தாய் மாமரியே உம் திருத்தாள் எம் தஞ்சமே விண்ணுலகும் போற்றும் எம் தாய் மண்ணுலக மீட்பரின் தாய் தந்தமய நல்லறமே சொர்ணமய ஆலயமே வாக்குத்தத்த பெட்டகமே வள்ளல் மீது ஆறுதல். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்ற நம் இயேசுவின் வார்த்தை உலக மக்களின் உள்ளங்களில் ஒளிர்ந்திட அருள் வேண்டி மறைவட்ட அதிபர் தந்தை அருள்பணி அலோசியஸ் துரைராஜ் அவர்களை அன்போடு ஒளியேற்ற அழைக்கின்றோம்.
தீபங்களே 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 சுட தீபங்களே அகையிருளை அகற்றிடவே ஒளியாம் இறைவனை வேண்டுகிறோம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற நம் இயேசுவின் வார்த்தையின் அருள் ஒளி நம் தலைவர்களின் நற்செயல்கள் வழியாக சமூகத்தில் ஒளிந்திட அருள் வேண்டி ஊர் தலைவர் திரு இஞ்ஞாசி முத்து அவர்களை ஒளியேற்ற அழைக்கின்றோம். தீபங்களே 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 சுட தீபங்களே அகையிருளை அகற்றிடவே ஒளியாம் இறைவனை வேண்டுகிறோம். ஆண்டவரே எம் ஒளி என்ற ஆழ்ந்த விசுவாச உள்ளுணர்வோடு கிறிஸ்துவ மக்கள் இறை நம்பிக்கை ஒழிந்திட அருள் வேண்டி அருட்சகோதரி லில்லி மேரி அவர்களை ஒளி ஏற்றிட அன்போடு அழைக்கின்றோம். தீபங்களே 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 சுட தீபங்களே அகையிருளை அகற்றிடவே ஒளியாம் இறைவனை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியை எம் மீது வீச செய்யும் என்ற இறை வார்த்தையின் அருள் ஒளியில் இளைப்பாற இத்திருத்தலத்தை தேடி வரும் மக்கள் ஒளியான இறைவனின் மாட்சியை கண்டு கொள்ள அருள் வேண்டி சென்னை வாழ் இறை மக்கள் சங்கம் சார்பாக திருவாளர் கோவில் பிள்ளை அவர்களை அன்போடு ஒளியேற்ற அழைக்கின்றோம். தீபங்களே 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 சுட தீபங்களே அகையிருளை அகற்றிடவே ஒளியாம் இறைவனை வேண்டுகிறோம். இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித மிக்கேல் அதிதூதரின் அன்பு பிள்ளைகளே, மனம் கவரும் இம்மாலை பொழுதில் பார்க்கும் இடமெல்லாம் வண்ணமிகு விளக்குகளும் அழகு தோரணங்களும் நம் உள்ளத்தை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. அதே வேளையில் நம் திருத்தலத்தில் நாம் புதிதாக அமைத்துள்ள அன்னையின் ஜெபமாலை தோட்டம் அர்ச்சிப்பு விழா திருப்பலிக்கு வருகை தந்துள்ள நம் பாசமிகு பாளை மறை மாவட்ட மேதக ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களையும் ஏனைய குருக்களையும் இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் இப்பலிக்கு வரவேற்கின்றோம். ஜெபமாலை கரங்களில் ஏந்தினால் அன்பை அள்ளித்தரும். ஜெபமாலை கழுத்தில் அணிந்தால் சுமந்து நிற்கும். ஜெபமாலை தூக்கி பிடித்தால் துணிச்சல் பிறக்கும். ஜெபமாலை இணைந்து ஜெபித்தால் இன்னல் நீங்கும் என்ற பல புண்ணிய நிகழ்வுகளை, பல புண்ணிய செயல்களை நம் அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே இந்த அன்னையின் ஜெபமாலை பக்தியை
நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கொண்டு வருவோம். மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு குழந்தைகளை அன்பு செய்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் குழந்தைகள்தான் பாலன் இயேசுவுக்காக இரத்தம் சிந்திய முதல் மறை சாட்சிகள் என்று நமக்கு விவிலிய அறிஞர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நிகழ்வை நம் அனைவரின் குழந்தைகளுக்கும் இந்நிகழ்வு எடுத்துரைக்கின்றது. எனவே அன்பு இறை மக்களே, அன்னையின் ஜெபமாலை பக்தியில் பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் தினமும் ஜெபமாலை சொல்வோம். இயேசுவின் இறை போதனையை வாழ்வாக்குவோம். இறைவனின் பலியாம் இத்தெய்வீக பலியில் பக்தியோடு ஒன்று கூடுவோம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளோ. என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி
இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பிவிடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்போது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனந்திருந்த செய்தால் தவறான நெறியிலிருந்து திருப்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன. உம்மிடம் நான் அடைக்கலம் ஏற்கப்படுவதாக ஏற்கப்படுவதாக. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை திரு வசனங்கள் 13 முதல் 16 முடிய. அதிகாரம் 10 இறை திரு வசனங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
மாதத்தின் கடைசி சனிக்கிழமையான இன்று அன்னையினுடைய வணக்க நாளாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வணக்க நாளை சிறப்பிக்கும் வண்ணமாக இந்த நாளிலே நமது பங்கிலே நமது ஆலயத்தை சுற்றி நாம் அமைத்திருக்கின்ற இந்த ஜெபமாலை தோட்டத்தை மந்திரிக்க வந்திருக்கின்றோம். ஜெபமாலை தோட்டத்தை மந்திரிக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது அந்த ஜெபமாலையின் அருமையான கருத்துக்களை நாம் உள்வாங்கி அந்த ஜெபமாலையானது என்றும் நமக்கு அரணாக இருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறுகின்றது. இந்த நாளிலே இந்த ஜெபமாலை நமக்கு என்ன கருவியாக இருந்து எதை நமக்கு கொடுக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால் அது அன்னையினுடைய பாதுகாப்பை நமக்கு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை வாழ வைத்து ஆண்டவருடைய இறை ஆட்சியிலே நம்மை வளர வைக்கின்றது. இறை ஆட்சியின் மக்களாக நம்மை மாற்றுகின்றது. அந்த இறை ஆட்சியில் நாம் வளருவதற்கு இது ஒரு கருவியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் இறையாட்சியின் மக்களாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறு பிள்ளைகளை உதாரணம் காட்டுகின்றார். ஆனால் அவர் விரும்புவது எல்லோரும் இறை ஆட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று படிக்கின்றார். நம்மை பார்த்து பேதுரு கூறுவார், திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவருடைய மக்கள், இறை மக்கள், ஆண்டவருக்கு சொந்தமான மக்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லுவார். இறை ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் என்று கூறுவார். நாம் எப்போது திருமுழுக்கு பெற்றோமோ அப்போதிலிருந்தே ஆண்டவருடைய ஆட்சிக்குள் உட்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது அந்த தன்மையை நாம் பாதுகாத்து கொண்டு அதனுடைய மேன்மையை உணர்ந்து அந்த மேன்மையில் நாம் வளர வேண்டும். வளரும் போதுதான் அந்த ஆட்சியின் மேன்மையை நமது வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். எப்படி அதை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற போது இந்த இறை ஆட்சி என்பது என்ன என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது பணி வாழ்வை பொதுவாக மக்களுக்கு ஆரம்பிக்கின்ற போது அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கின்றார்? காலம் நிறைவேறி விட்டது, கடவுள் அரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இறை அரசு, இறை ஆட்சி வந்து விட்டது, காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார். அந்த இறை ஆட்சி வந்துவிட்டது என்று சொல்லுகின்ற போது எதை மையப்படுத்தி சொல்லுகிறார் என்றால் அவருடைய பிரசன்னத்தை மையப்படுத்தி சொல்லுகின்றார். அவருடைய பிரசன்னத்தின் வழியாக இறை ஆட்சி மக்களுடைய மத்தியிலே வந்திருக்கின்றது. இதைத்தான் சொல்லுகின்றார். இதையே பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார், காலம் நிறைவுற்ற போது கடவுள் தன் மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று கூறுவார். இப்போ அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காலம் நிறைவுற்ற போது காலம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். அவருடைய வருகையின் வழியாக, அவருடைய பிரசன்னத்தின் வழியாக காலம் நிறைவேறி விட்டது, அந்த இறை ஆட்சி வந்து விட்டது. அந்த இறை ஆட்சி என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டுகொண்டு அதிலே நாம் வாழும்போது அந்த இறை ஆட்சியின் பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். அப்படி என்றால் திருமுழுக்கின் வழியாக இறையாட்சியின் பிள்ளைகளாக மக்களாக மாறி இருக்கின்ற நாம் அதிலே நாம் வளர வேண்டும். அந்த இறை ஆட்சி கொடுக்கின்ற அந்த மதிப்பீடுகளை ஏற்று நாம் நமதாக்கி கொள்ளும் போது அந்த இறை ஆட்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ முடியும். இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இந்த சிறுவர்களைப் போல நீங்கள் ஆகவில்லை என்றால் இறை ஆட்சிக்குள் நீங்கள் நுழைய முடியாது என்று கூறுகின்றார். சிறு பிள்ளைகளுக்குரிய குணங்களை கொண்டவர்கள் தான் இந்த இறை ஆட்சியை தனதாக்கி கொள்ள முடியும் என்று கூறுகின்றார். எந்த சூழ்நிலையில் கூறுகிறார் என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால், ஒரு இடத்துக்கு செல்லுகின்றார். அங்கு சின்ன பெற்றோர்கள்லாம் சின்ன குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர் வாங்கணும் அப்படின்னு வர்றாங்க. சீடர்கள் என்ன சொல்கிறாங்க? சிறு பிள்ளைகளை பக்கத்தில் கொண்டு வராதங்க என்று தள்ளி விடுகிறார்கள். அப்போது நாம் நற்செய்தியில் கேட்டோம், ஆண்டவர் கோபம் கொள்கிறார். கோபம் கொண்டு சின்ன பிள்ளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் கோபம் கொண்டதாக நம்ம பார்த்தது இது ரெண்டாவது இடம். முதல் இடத்துல நம்ம யோவான் நற்செய்தியில் பார்த்தோம்னா கோவிலை மக்கள் அசுத்தமாக்கி கொண்டிருக்கின்ற போது, கோவிலை மக்கள் சந்தைக்கூடமாக மாற்றி கொண்டிருக்கின்ற போது அவர் கோபப்படுவார். இந்த சிறு பிள்ளைகளை தன்னிடம் வர வேண்டாம் என்று மற்றவர்கள் தடுக்கின்ற போது ஆண்டவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டு என்ன சொல்கிறார்? அவர்களை வரவிடுங்கள்.
இந்த சிறுவர் சிறுமியர்களுடையதான் இறையரசு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு மட்டுமல்ல, அடுத்து அவர் என்ன சொல்கின்றார், இந்த சிறுவர் சிறுமியர்களைப் போல் நாம் ஆகவில்லை என்றால், இவர்களைப் போல் ஆகவில்லை என்றால் நாம் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற போது இந்த இறையாட்சியின் தத்துவத்தை நாம் ஏறெடுத்து பார்க்கின்ற போது இந்த சிறு குழந்தைகளிடம் இருக்கின்ற குணநலன்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். அதுக்காக நாம் மீண்டும் சின்ன பிள்ளையா மாறிடணும், உருவத்தில் சின்ன பிள்ளையா மாறிடணும், எண்ணத்தில் சின்ன பிள்ளையா மாறிடணும் அப்படிலாம் சொல்லலை. அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட இருக்கிற குணநலன்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். அது என்ன குணநலன்கள் என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால் முதலில் வருவது ஆண்டவர் மீது அசையாத நம்பிக்கை. இந்த சிறு குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு குழந்தைகள் பெற்றோர்கள் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். என்ன செய்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றித்தான் வந்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அடித்தாலும் சரி உங்கள்கிட்ட தான் வருவாங்க, நீங்கள் திட்டினாலும் சரி உங்கள்கிட்ட தான் வருவாங்க, நீங்கள் அவங்கள பாராட்டினாலும் சரி உங்கள்கிட்ட தான் வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னதான் அழுது அடம் பிடித்து அது வேண்டும் இது வேண்டும் அப்படி இப்படின்னு சேட்டைகள் பண்ணாலும் அந்த சேட்டைகளுக்கு மத்தியில் பெற்றோர்களை மையப்படுத்தி பெற்றோர்களை சார்ந்து அவர்களை சார்ந்தவர்களாகவே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல கடவுள் மீது இருக்கின்ற சார்பு தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக சூழ்நிலையாக இருக்கலாம், சோகமான சூழ்நிலையாக இருக்கலாம், பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம், சவால்கள் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம், வெற்றியான சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ வேண்டும். இதைத்தான் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் யாக்கோபு அழகாக கூறுகின்றார். நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்றால் ஜெபியுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடல் பாடுங்கள், நீங்கள் நோயிற்று இருக்கிறீர்கள் என்றால் மூப்பர்களை கூப்பிடுங்கள், ஜெபியுங்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ வேண்டும், ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது அந்த மனநிலை. இவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமே என்றால், மற்ற பிள்ளைகளோடு, ஏன் நம்ம பெற்றோர்களோடு மற்ற பிள்ளைகளோடு எல்லாரோடையும் ஃப்ரீயாக எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க, சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த நேரத்தில் வந்து கட்டி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை இப்படி அடித்தான், அன்னைக்கு என்ன பண்ணான், இன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னான், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த நேரத்தில் ஏதாவது வார்த்தை பேசினா பதிலுக்கு பதில் கொடுத்துருப்பாங்க, அடித்தா பதிலுக்கு அடிச்சிருப்பான், அதோடு முடிஞ்சுது. அடுத்த நேரம் எல்லாம் கட்டி பிடிச்சி மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லோருமே குறைவுடையவர்களாக இருக்கிறோம். நம்ம சில தவறுகள் செய்யலாம். சில தவறுகள் நடக்கின்ற போது பிறர் நம்மை தட்டி கேட்கலாம், பிறர் நம்மை திட்டலாம், அதற்கு நாம் பதிலுக்கு கொடுத்திருக்கலாம். இது அந்த சூழ்நிலையில் அந்த செயலுக்காக அந்த நிகழ்வுகளுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லிவிட்டு அதோடு நின்றுவிட்டு மீண்டும் பழைய உறவுக்குள் சென்று விட வேண்டும். அன்னைக்கு அவர் அப்படி சொல்லிவிட்டார், இன்றைக்கு இவர் இப்படி சொன்னார், இன்னைக்கு அவர் செய்துவிட்டார், எனக்கு வாய்ப்பு கிடைக்காமலா போகும் என்று காத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று அதிலேயே மனதை போட்டு குழப்பி அதிலேயே இருக்கின்ற அந்த நல்ல உணர்வுகள் எல்லாம் தாக்கி அந்த எப்படி பழி வாங்க வேண்டும், எப்படி பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்போமே என்றால் அது இறையாட்சிக்கு உகந்த ஒரு மனநிலையாக இருக்காது. எனவேதான் அவர் சொல்லுகின்றார், சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த மனசாட்சியை தெளிவாக வைத்துக்கொண்டு தவறுகள் உண்டு, இது குறைகள் உண்டு. இந்த உலகத்தில் தவறு செய்யாத மக்கள் யாருமே கிடையாது. நான் இதில் தவறு செய்கிறேன், அவர் அதில் தவறு செய்கிறார் என்று சொல்கின்ற போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தவறு செய்யும் போது தவறை சுட்டி காட்டி திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தி அதை அப்படியே முடித்துவிட்டு அடுத்து நல்ல உறவுக்குள் சென்று நாம் இணைந்து வாழ்வோமே என்றால் அப்போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக, இந்த மனநிலையை பெற வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மன்னிப்பு. பிறரை மன்னிக்க நாம் தெரிந்திருக்க வேண்டும். மன்னிக்காமல் நாம் எல்லோரோடும் எப்போதும் உறவு கொள்ள முடியாது. சில வேளைகளில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். நான் தப்பே செய்யாத போது கூட பிறர் என்னை திட்டிருக்கலாம். நான் தப்பே செய்யாத போது கூட பிறர் எனக்கு தேவையில்லாத காரியங்களை செய்திருக்கலாம்.
அவர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்களோ, அவர்கள் எந்த பின்னணியில் இருந்தார்களோ, பாவம் அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்கிற மனநிலைக்கு வர வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர்களை அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே அவரை அடித்தவர்களுக்காக தந்தையிடம் வேண்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்கள் அறியாமல் இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறார், இவங்களுக்கு சப்போர்ட் பண்றார். இவ்வளோ வம்பு பண்ணி அடித்தவங்களை தயவு செய்து மன்னிச்சிரும். ஏன்னா அவங்களை என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அறியாமையில செய்கிறாங்க. அந்த அறியாமையை வச்சுக்கிட்டு அவங்கள மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நாமும் பிறர் செய்த செயல்களையே நாம் மனதில் வைத்து கொண்டு இருக்காமல், ஒரு தப்பு கண்டிப்பாக நமக்கு எதிராக ஒரு தப்பு செய்திருக்கிறார், இல்லைன்னு சொல்லவில்லை, அந்த தப்பு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தப்பை எந்த மனநிலையில் செய்தாரோ, அவர் அந்த நேரத்தில் எப்படி இருந்தாரோ, அவருடைய கணக்குப்படி என்ன பார்த்தாரோ, ஐயோ பாவம் என்று சொல்லி அதை மன்னிக்கின்ற போது நாம் இந்த சிறு பிள்ளைகளைப் போல அந்தந்த நேரத்தில் சண்டை போட்டாலும் அதை மறந்து மீண்டும் விளையாடுகிற தன்மையை கொள்ளுகின்ற அந்த குணநலத்தை நாம் கையில் எடுக்கிறோம். அப்படி எடுக்கின்ற போது இந்த ஆண்டவருடைய ஆட்சியின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய இறையாட்சியின் மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து இருந்து கொண்டு பிறரோடு எல்லோரோடும் உறவு கொள்ள வேண்டும். எல்லோரோடும் உறவு கொள்வதற்கு பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு முழுமையான வாழ்வு வாழ வேண்டும். இந்த நிலையில் நாம் பார்க்கின்ற போதுதான் அன்னை மரியாள் இந்த இறையாட்சியின் முதல் பெண்மணியாக அவர் வருகின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு அவரை பின்பற்றி சென்றதாக, விண்ணரசுக்கு சென்றதாக, உடலோடும் ஆன்மாவோடும் சென்றதாக நாம் பார்ப்பது அன்னை மரியாளை தான். இதைத்தான் நமது கத்தோலிக்க திரு அவை தெளிவாக நமக்கு போதனையாக கொடுக்கின்றது. ஆன்மா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர். அவருடைய அந்த திருவிழாவன்றிலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? அவர் எங்கு சென்றாரோ, தனது மகன் சென்ற இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அவர் எங்கு சென்றிருக்கிறாரோ அதே இடத்திற்கு நம்மையும் அழைத்து செல்லுவார் என்று நாம் ஜெபிக்கின்றோம். அப்படி என்றால் உயிர்த்த பிறகு, இறந்த பிறகு உயிர்ப்புக்குள் நுழைந்து அந்த விண்ணக வாழ்வின் முதல் ஆண்டவரை தொடர்ந்து சென்றவர் அன்னை மரியாளாக இருக்கின்ற போது அவரே இந்த மண்ணுலக வாழ்விலும் இறை ஆட்சியின் முதல் பெண்மணியாக அவர் இருக்கின்றார். தனது மகன் இந்த மீட்பரை இந்த உலகத்திற்கு கொடுத்தாலும் தனது மகனுடைய முதல் சீடத்துவத்தியாக இருக்கின்றார். மகனுடைய வாழ்க்கை அந்த வார்த்தையை ஏற்று முழுமையாக வாழக்கூடியவராக இருக்கின்றார். திரு அவையின் முதல் உறுப்பினராக இருந்து திரு அவை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் காட்டி வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமே என்றால் அவருடைய வாழ்வு எப்போதும் ஆண்டவரை சுற்றிய வண்ணமாக வந்ததை நாம் பார்க்கின்றோம். என்று இதோ உமது அடிமை என்று சொன்னாரோ, அந்த சொன்ன பிறகு வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, அது நன்மையோ தீமையோ, சந்தோஷமோ துன்பமோ, மகிழ்ச்சியோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, எல்லா நிலையிலும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை மையப்படுத்தி முழுமையாக ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அதோடு மட்டுமல்ல, எல்லோரையும் அரவணைப்பவராக, எல்லோருக்கும் அன்பு செய்பவராக, யாருடைய பகைமையையும் பாராட்டாமல், யாராவது செய்த குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் அவைகளை மன்னிப்பவராக, பிறருக்கு சேவை செய்பவராக, உதவி செய்பவராக இருந்து தனது அந்த அவருடைய மகன் கொண்டு வந்த அந்த இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளை உள்வாங்கி அவர் நிறைவாக வாழ்ந்தார். இன்றும் விண்ணகத்திலிருந்து நமக்கு உதவி செய்பவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நாமும் அந்த இறை ஆட்சியை கண்டுகொள்ள வேண்டும், இறையாட்சியின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று இன்றும் நமக்காக தனது மகனிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எல்லா காட்சிகளிலுமே அவர் என்ன சொல்லுவது? யாரும் மீட்பு பெறாமல் சென்று விடக்கூடாது, எல்லோரும் மீட்பு பெற வேண்டும். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிய வேண்டும், எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்று இன்றும் காட்சிகள் கொடுத்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற போது அவர் எந்த அளவுக்கு நம்மீது அக்கறை கொண்டவராக, நம்மில் ஒருவராக இருந்து அந்த இறை ஆட்சியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த மக்களே, இந்த நாளிலே அன்னை மரியாள்
அன்னை மரியாளிடம் ஜெபிப்பதற்காக இந்த ஜெபமாலை தோட்டத்தை நாம் ஏற்படுத்தி அதை மந்திரிக்க வந்திருக்கின்ற இந்த வேளையிலே ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்று சொன்னதே அன்னைதான். ஜெபமாலை சொல்லுகின்ற அதே வேளையில் யாரை தியானிக்கிறோம் என்றால் அன்னை மரியாளை மட்டுமல்ல, ஆண்டவரை தியானித்து நமது மீட்பின் நிகழ்வுகளிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நாம் தியானிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அந்த ஜெபமாலையை உணர்ந்து ஒவ்வொரு தேவ ரகசியத்தையும் நாம் உணர்ந்து சொல்லுவோமே என்றால், அந்த பொருள் உணர்ந்து சொல்லும்போது அந்த இறையாட்சியின் மகிமையையும் இறையாட்சியின் மாட்சிமையையும் நாம் கண்டுகொள்ள முடியும். இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்பு வரைக்கும் அவருடைய வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அவர் செய்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய புதுமையாக இருக்கலாம், நற்செய்தி அறிவித்ததாக இருக்கலாம், பாடுகள் பட்டதாக இருக்கலாம், சிலுவையிலே தொங்கியதாக இருக்கலாம், உயிர்த்ததாக இருக்கலாம், விண்ணகம் சென்றதாக இருக்கலாம். இப்படி பார்க்கின்ற போது ஆண்டவரை மையப்படுத்தி அந்த மீட்பின் நிகழ்வுகளை எல்லாமே மையப்படுத்தி இந்த ஜெபமாலையில் நாம் ஜெபிக்கின்றோம். அப்படி ஜெபிக்கின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க அந்த ஆண்டவருடைய இறை ஆட்சியின் மக்களாக நாம் இருக்கின்றோம். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய நமது திருமுழுக்கின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஆக்கியிருக்கின்றார். அதற்காக நன்றி கூறி தொடர்ந்து நமது ஜெப வழிபாடுகளின் வழியாக, நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகள் வழியாக, நாம் வாழுகின்ற வாழ்க்கையின் வழியாக நமது வாழ்வு எப்போதும் ஆண்டவரை மையப்படுத்தியிருக்கவும் அவர் கொண்டு வந்த இறையரசனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய அருளுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னை மரியாள் நமக்காக தனது மகனிடம் பரிந்து பேசி நமக்கு எல்லா அருளையும் பெற்று தருவார். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கியிருக்கின்ற இந்த பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாது நமது பங்கு, நமது நாடு, இறை மக்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடம் நமது ஜெபத்தை எடுத்து வருவோம். வழிநடத்தும் எம் இறைவா, எம் தாய் திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்களது மெய்ப்பு பணியை திறம்பட செய்யவும் ஆன்மீக பணியில் மக்களை வழிநடத்தவும் தேவையான அருளையும் உடல் நலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தேவனை எம் இறைவா, எம் நாட்டிற்காக செபிக்கின்றோம். நாட்டின் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் நீதியோடும் நேர்மையோடும் ஒற்றுமையின் பாதையில் மக்களை வழிநடத்தி முன்னேற்றவும், ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து சேவையாற்றிட நல்ல மனதையும் ஆற்றலையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் இறைவா, உலகில் உள்ள நோய்களுக்காக செபிக்கிறோம். கொரோனா கொடிய தாக்குதலிலிருந்து மனுக்குலம் மீட்கப்படவும், பிற நோய்களிலும் பூரண சுகம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழவும், மேலும் உடலில் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மீதும் இறைவன் இரக்கம் கொண்டு ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, 50ஆம் ஆண்டு பொன்விழாவை எதிர்நோக்கி இருக்கும் எம் பாளை மறைமாவட்டத்தை உம்மிடம் கையளிக்கின்றோம். எம் மறைமாவட்ட ஆயர் மற்றும் மறைமாவட்ட குருக்களையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மறைமாவட்ட வளர்ச்சி பணிகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். மேலும் எம் திருத்தல அதிபர் தந்தை அவர்களை ஆசீர்வதித்து திருத்தல வளர்ச்சி பணிகள் நல்ல முறையில் நடைபெறவும், பங்கு மக்கள் ஆன்மீக வழியில் சிறந்து விளங்கவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தேவனே எம் இறைவா,
ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளின் இடையே ஏற்படும் போர் முடிவுக்கு வரவும், நாடுகளின் இடையே அமைதி, ஒற்றுமை நிலவும், மக்கள் அனைவரும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழவும், உமது இறை பிரசனத்தை உலகமெங்கும் பரவவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நன்றியின் இறைவா, எம் திருத்தலத்தில் நாங்கள் புதிதாக அமைத்துள்ள ஜெபமாலை ஸ்தலங்களை ஆசீர்வதியும். இதற்காக உழைத்த பணியாளர்கள், நன்கொடையாளர்களின் குடும்பங்களை ஆசீர்வதித்து நிரப்பியறலாம். நல்ல உடல் உள்ள நலன் தந்து வழி நடத்தும். மேலும் அன்னையின் புகழை பறைசாற்றவும், ஜெபமாலை ஜெபிக்கவும் வரம் தந்தரல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பதி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் உம்மை இன்னும் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினில் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவென்களும் ஒன்று கூடி அக்கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்கழித்து புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் சிறுமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை
இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுடக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியை உங்கள் மீது பொழிவாராக. அவர் வழியாக வாழ்வின் ஊற்றான இயேசுவை பெறுவதற்கு தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே எங்களுக்கு நீ செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் தூபம் போல் உமது விண்ணக பீடத்திற்கு வர வேண்டும் என்று ஜெபித்து திருப்பலி ஒப்பு கொடுத்து இதோ அன்னையினுடைய ஜெபமாலை ஸ்தலங்களை ஆசீர்வதிக்க கூடி வந்திருக்கின்றோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். அன்னை மரியாள் வழியாக நீ செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஸ்தலங்களை நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம், அதை ஏறெடுத்து பார்க்கும் போதெல்லாம் அந்த ஜெபமாலை கொடுக்கின்ற ஒவ்வொரு ரகசியங்களையும் நாங்கள் தியானித்து அதனுடைய பொருட்களை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்றும் உமது திருமகன் கொண்டு வந்த மீட்பின் நிகழ்வோடு இணைக்க திருவுளம் கொள்வீராக. ஆண்டவரே, உமது அன்னை மரியாளின் படிப்பினைக்கு ஏற்ப நாங்கள் இந்த ஜெபமாலை ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த ஜெபமாலை ஜெபிப்பதற்கு இந்த ஸ்தலங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பனவாக. அதற்காக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த ஜெபமாலை ஸ்தலத்தை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்திரளும். இது நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும் போதெல்லாம் அது எதை குறித்து காட்டுகிறதோ அதை எங்களுக்கு தந்து உமது திருமகனுடைய பிறப்பையும் உமது திருமகனுடைய இறப்பு உயிர்ப்பையும் நாங்கள் தியானித்து அன்னை மரியாளுடைய செயல்களையும் நாங்கள் கண்டுணர்ந்து என்றும் உமது பிள்ளைகளாக வாழ அரும்பருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்று வெங்கடாச்சலம் திருச்சபையானது அகமகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறது. ஆயரோடு இணைந்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நமது திருத்தலமானது அன்னையினுடைய பரிந்துரையினாலும் மிக்கேல் அதனுடைய வழிகாட்டுதலினாலும் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. திருத்தலம் மட்டுமல்ல, நமது ஊரை சார்ந்த மக்களும் பல ஊர்களில் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இடங்களெல்லாம் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது உண்மையிலேயே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கிபி தொடர்ந்து இந்த அமர்ந்து ஜெயிப்பதற்குரிய இந்த மேடை அமைப்பு அலங்காரம்
அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் ஜெபமாலை ஸ்தலங்கள் இன்று மிகச் சிறப்பாக அமைத்து திருத்தலமானது வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. காரணம் நமது அன்னையினுடைய பரிந்துரை, மிக்கேலருடைய வழிகாட்டுதல், பாதுகாப்பு. அதோடு இணைந்து நமது ஆயரருடைய வழிநடத்துதல் ஒரு உந்து சக்தியாக இருந்து நம்மை எல்லாம் வளர்ச்சி பெற செய்து கொண்டிருக்கிறது. எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு இணைந்து இந்நாளில் இந்த ஜெபமாலை ஸ்தலங்களை மந்திரிப்பதற்காக நமக்கு திருப்பணி நிறைவேற்றி இறை ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற நமது ஆயர் அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் நமது ஊர் மக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி செலுத்துவது என்பது நமது மேலான கடமை. ஏனென்றால் கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நமது பாசமிகு ஆயர் அவர்கள். பல வேலைப்பளுகள் இருந்தாலும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தாலும் கூட இன்றைய நாளில் நமது பங்கு தந்தையினுடைய அழைப்பை ஏற்று நமது திருத்தலத்தை நமது ஊருக்கு வருகிந்து நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்தி நமக்காக ஜெபித்து இறை ஆசீர் வழங்கியிருக்கிறார்கள். நமது ஜெபமாலையினுடைய ஸ்தலங்கள் அனைத்தையும் மந்திரித்து புனிதப்படுத்தி இருக்கிறார்கள். இறை பிரதிநிதியாக இருந்து நமக்கு உற்சாகத்தையும் வழிகாட்டுதலையும் நாம் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் இன்னும் நமக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற நமது ஆயர் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது அழைப்பேற்று இங்கு வருகின்றமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை பங்கு தந்தையின் சார்பாகவும் ஊர் மக்கள் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அன்பையும் நமது வரவேற்பையும் நன்றி வெளிப்படுத்தும் விதமாக நமது ஆயர் அவர்களுக்கு நமது ஊர் தலைவர் திரு இன்னாசிமுத்து அவர்கள் பொன்னாடி போர்த்து நமது நன்றியை வெளிப்படுத்துவார்கள். ஊர் தலைவரை தொடர்ந்து நமது ஊருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சென்னை வாழ் இறை மக்கள் சார்பாக நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அன்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற வின்சந்தியர் சார்பாக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நமது பாசமிகு அருட்செவிதிகள் சார்பாக நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நமது ஆயரோடு இணைந்து நமது அருள் தந்தையர்கள் நமது ஊருக்கு வருகின்றிருப்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. குறிப்பாக நமது கோவில்பட்டி மறைவட்ட அதிபர் தந்தை அலாசிஸ் துரைராஜ் அடிகளார் அவர்கள் இங்கு வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. உறவுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கக்கூடியவர், உறவின் பாலமாக விளங்கக்கூடியவர், அருள் தந்தையின் மீது அளவு கடந்த பக்தியுடையவர். அதோடு இணைந்து மறைவட்ட அதிபராக இருந்து எங்கு நல்ல காரியம் நடந்தாலும் அதில் முன்னின்று செயல்படுத்துவதற்கு ஊக்க சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். நமது ஊரானது கோயில்பட்டி மறைவட்டத்தை சார்ந்து இருப்பதனால் அவர் நமது ஊருக்கு வருகின்று நமது ஊர் மக்கள் அனைவருடைய இந்த வளர்ச்சியிலும் மிக சிறப்பாக பங்கெடுத்து பங்கு தந்தையை உற்சாகப்படுத்தி எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை துரைராஜ் அடிகளார் அவர்கள். அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக பங்குதின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி என்போடு தெரிவித்துக் கொண்டு நமது ஊருடைய துணைத் தலைவர் இனிகோ அவர்கள் கொண்டாடி போட்டுகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான இந்த விழாவில் நாளாட்டின் முதல் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை வேதராஜ் அடிகளார் அவர்களுக்கு நமது ஊர் செயலர் திரு சூசிராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நாளாட்டு முதல் பங்கில் பள்ளியினுடைய முதல்வராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்களுக்கு நமது ஊரின் துணை செயலர் மைக்கேல்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நாடாட்டுமுதூர் பங்கினுடைய இல்ல பொருளாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் பிராங்க்லின் அடிகளார் அவர்களுக்கு நமது ஊருடைய பொருளாளர் அந்தோணிமுத்து அவர்கள் பொன்னாடி போர்த்துகிறார்கள். நமது மண்ணின் மைந்தர் கருப்பூரில் பிறந்து குறுக்கு சாலையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை ஞானப்பிரசன் அவர்களுக்கு நமது ஊருடைய துணை பொருளாளர் ஜான்சன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்கிறார்கள். நமது மண்ணின் மைந்தர் நமது ஆயர் அவருடைய செயலராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை மிக்கேல் பிரகாசம் அடிகளார் அவர்களுக்கு திரு மரியன் நாசிமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்து நன்றி தெரிவிக்கிறார்கள்.
குறுக்கு சாலை பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை மரிய துறை அடிகளார் அவர்களுக்கு நமது முன்னாள் ஊர் செயலர் மிக்கேலாஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். கோவில்பட்டியில் சிறப்பாக திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஜான் பிரான்சிஸ் அவர்கள் நமது ஊரில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். திருத்தொண்டர் ஜான் பிரான்சிஸ் அவர்களுக்கு நமது முன்னாள் ஊர் பொருளாளர் யாகப்பராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்து நன்றி தெரிவிக்கிறார். அருள் சகோதரர் மரிய ஜோமிக்ஸ் அவர்களுக்கு திரு இயேசு பிச்சை அவர்கள் பொன்னாடை போர்த்து நன்றி தெரிவிக்கிறார்கள். இந்த ஜெபமாலை ஸ்தலங்கள் எல்லாம் சிறப்பாக அமைத்து ஊர் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நன்கொடையாளர்களை தேடி பிடித்து திருத்தலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு உழைத்து கொண்டிருப்பவர் நமது பங்கு தந்தை அவர்கள் அருள் தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்கள். ஏற்கனவே கோயில்பட்டி பங்கு தந்தையாக இருந்த பொழுதே நமக்கு அறிமுகமானவர். இப்பொழுது நமது ஊருக்கு என்று சிறப்பாக பங்கு தந்தையை நியமிக்கப்பட்டு மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் தந்தையவர்கள் கருத்தாய்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் ஊருடைய வளர்ச்சியாக இருக்கும். சேர்ந்து செயல்படுகின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறும் என்பதில் தந்தையவர்கள் கருத்தாய்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்களுக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற உழைத்த ஒருங்கிணைத்த நமது ஆயரவர்களையும் அறுபத்தஞ்சு மனையை அழைத்து வந்து நமது ஊருக்கு பெருமை சேர்த்த நமது பங்கு தந்தையவர்களுக்கு நமது ஊர் மக்கள் அணியின் சார்பாக பொன்னாடை பொறுத்து நமது நன்றியை தெரிவிப்போம். சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது மக்கள் அனைவரின் சார்பாக எல்லா அருள் தந்தையர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை பொருத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மண்ணின் மைந்த அருள் தந்தை எஸ்ஏ அந்தோணி சுவாமி அடிகளார் அவர்கள் எந்த பங்கில் இருந்தாலும் மிக பிரமாதமாக அந்த பங்கினுடைய வளர்ச்சியிலே அவர்கள் அக்கறை காட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பொருளாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வகுத்து அவற்றையெல்லாம் ஆயருடைய ஆலோசனையின் பேரில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் எஸ்ஏ அந்தோணி சுவாமி அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக திரு சி அந்தோணி சுவாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஊரின் சார்பாக நம்முடைய மறை மாவட்ட ஆயரவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நன்கொடை வழங்கப்படுகிறது.
மற்றும் இறைமக்கள் சார்பாக ஆயிரவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆயரவர்கள் இன்று 3வது முறையாக நம்முடைய திருத்தலத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை நமக்கெல்லாம் ஒரு புத்தளிச்சு ஊட்டுகிறது. அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அதோடு உடன் வந்த சகோதரர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பாக நம்முடைய பங்கிலே பணியாற்றி வருகின்ற அருட்சகோதரிகள் பள்ளியிலும் மருந்தகத்திலும் இன்னும் ஆலய பணிகளிலும் மிகச்சிறப்பாக நம்மோடு ஒத்துழைத்து வருகின்ற அருட்சகோதரிகளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். அடுத்து இந்த நிகழ்வானது மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்து பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த ஊர் பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், ஊர் இறைமக்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய வெங்கடாச்சலபுரம் ஊரின் பெயரை நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரிலே நிலைநிறுத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஊர் மக்கள், சென்னையில் வாழுகின்ற வெங்கடாச்சலபுரம் இறை மக்கள் சங்கத்தினர். அங்கும் அருமையாக அவர்கள் வாழுகின்ற பங்கிலே மிகச் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் செங்குன்றத்தில் திருவிழானால தான் நிறைய பேர் வரல. செங்குன்றம் போனால் வெங்கடாச்சலபுரம் மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி வீடுகள், ஒரு வீடாக போகும்போதும் பின்னாலே 4 நாயும் குறைச்சிட்டே வரும். நம்ம ஊர் எப்படி அமைப்போ அதே மாதிரி அந்த ஒரு மண்ணின் வாசனை அங்கே இருக்கும். அவர்களுடைய உபசரிப்பும் சரி, அருமையான மக்கள். எனவே நம்முடைய ஊரினுடைய பெருமையை தலைநகரிலே பறைசாற்றி கொண்டிருக்கின்ற, நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற சென்னை வாழ் வெங்கடாச்சலபுரம் இறைமக்கள் சங்கத்திற்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய ஊரில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை, குறிப்பாக அறப்பணிகளை செய்து வருகின்ற, இந்த ஆண்டு புதிதாக ஆரம்பித்து செயல்படுகின்ற வின்சென்ட் தேப்பால் சபையினருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒலி அமைத்த அமைப்பினருக்கும் சென்னை வாழ் சங்கத்தினருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆயரை வரவேற்கும் போது நல்ல வெடியை அடித்து வரவேற்கணுன்ற ஆசையோட வெடிகளை கொண்டு வந்து தந்த சூரங்குடி சாத்தூர் ஜீசஸ் பிச்சை அவர்களுக்கு, அவர் குடும்பத்தினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி மிகச் சிறப்பாக அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர். எனவே நம்முடைய பாடகர் குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பாக இந்த வாரத்திலே நம்மோடு வந்து பாடகர் குழுவினருக்கு சிறப்பு பாடல் பயிற்சி அளித்து இன்று கீபோர்டெல்லாம் வாசித்த திரு அந்தோணி ஆசிரியர் மற்றும் மோனிஷா, இவர்கள் இருவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய உபதேசியார் மற்றும் பீடச்சிறுவர்கள் எல்லா பணிகளையும் செய்து வருகின்ற அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும். அடுத்ததாக இங்கே நோயாளிகளாக தங்கியிருக்கின்ற திருப்பயணிகள், அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இப்போது
நம்முடைய அருட்சகோதரர் ஜோமிக்ஸ் அவர்களுடைய பொறுப்பிலே எல்லோரும் கூடி ஜெபித்தும் இந்த பகுதியிலே சுத்தம் செய்து அந்த செடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றியும் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் செய்யணும்னு சொன்ன உடனே அன்போடு செய்கின்றார்கள். ஏனென்றால் சும்மா இருந்தால் நோய் சுகமாகாது. சும்மா இருந்தால் எப்படி ஒரு சைக்கிள் துருப்பிடிச்சு போகும் அது மாதிரி துருப்பிடிச்சு போகும். அதை ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் அது வேலை செய்யும், நல்லா இருக்குன்ற மாதிரி நாமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய அவயவங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்களை கேட்ட பொழுது அதற்கு ஏய்ந்து எல்லா பணிகளையும் இப்போது ஒரு மாத காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வெளிக்காட்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துகின்ற மணி வீடியோஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டும். இந்த ஜெபமாலை தளங்கள் அமைவதற்கு உதவி புரிந்திருக்கின்ற, இன்னும் உதவி செய்வதாக வாக்களித்திருக்கின்றவர்களுடைய பெயர்களையும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். திரு அந்தோணிராஜ், தெரசம்மாள் அந்தோணிராஜ், கிஷோர்குமார் சரஸ்வதி அருப்புக்கோட்டை, பொன்ராஜ் சேசுமரியம்மாள் திருவனந்தபுரம், பால்பாண்டி என்ற அந்தோணி மற்றும் கல்யாணி சென்னை, திரு விசுவாசம் அவர்கள் வண்டானம், ஏ அந்தோணி சாமி, மா புதுமை சவரி மரிய அந்தோணி அம்மாள், ஐ கோயில் பிச்சை மிக்கேல் அம்மாள், எஸ் கோயில் பிள்ளை மேரி, ஏஇ ஜேசுராஜா சகாயமேரி, எம் அந்தோணிமுத்து லூர்து மேரி, அதோடு சென்னை வாழ் வெங்கடாச்சலபுரம் இறைமக்கள் சங்கம் சார்பாகவும் அதனுடைய செயலர் திரு ஜான் பீட்டர் அவர்களுடைய சகோதரர்கள் திரு எஸ் ஆரோக்கியசாமி அட்வொகேட் மற்றும் சுவைக்கனி குடும்பத்தினர், வி அந்தோணிமுத்து என்ற சீனி குடும்பத்தினர், சிலுவை அந்தோணிமுத்து இஞ்ஞாசியம்மாள் நம்முடைய அந்தோணிசாமி அடிகளாருடைய தாய் தந்தையினுடைய பெயரால், ஈஸ்வரி தாய் புதுசுரங்கடி இஞ்ஞாசியம்மாள் புதுச்சுரங்கடி, ஜீசஸ் பிச்சை சிவகண்டம் என்ற ஏஞ்சல் மேரி குடும்பத்தினர் புதுச்சுரங்கடி சாத்தூர், பால்பாடி என்ற வியாகப்பராஜ் மற்றும் இன்று நம்முடைய திருப்பலி மண்டபத்திலே அருமையான ஒரு பீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பீடத்தை நமக்கு அமைத்து தந்தவர் வேம்பாறை சார்ந்த திரு அருணாச்சலம் குடும்பத்தினர். இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல கொடுத்தவர்களுடைய பெயர்களையும் நான் வாசித்திருக்கிறேன். கொடுப்போம் என்று வாக்களித்தவர்களுடைய பெயர்களையும் வாசித்திருக்கிறேன். எனவே வாக்களித்தவர்களும் தயவுசெய்து விரைவாக கொடுத்துதவ அன்போடு வேண்டுகிறேன். தற்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு ஆசியுரை வழங்கி நிறைவு செய்வார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வெங்கடாசலபுரம் பங்கு தந்தை அருள் தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுகின்ற மண்ணின் மைந்தரும் மறைமாவட்ட பொருளாளர் தந்தையுமான அருள் தந்தை எஸ்.ஏ. அண்டனிசாமி அவர்களே, கோவில்பட்டி பங்கு தந்தையும் கோவில்பட்டி வட்டார அதிபருமாகிய அருள் தந்தை அலாய்சிஸ் துரைராஜ் அடிகளார் அவர்களே மற்றும் அருள் தந்தையர்களே, அன்பு இறைமக்களே, இந்த நல்ல நாளிலே வந்து உங்களுடைய மத்தியிலே நான் திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபித்து இந்த ஜெபமாலை ஸ்தலங்களை ஆசீர்வதித்து ஆரம்பித்து வைப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஒவ்வொரு நாளும் நமது மறைமாவட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே நான் வந்திருப்பது ஏற்கனவே தந்தை அவர்கள் சொன்னது போல
மூன்றாவது முறையாக ஆயரான பிறகு மூன்றாவது முறையாக உங்களுடைய மத்தியிலே வந்திருக்கின்றேன். இன்னும் பல பங்குகளுக்கு நான் ஆயரான பிறகு போகவே இல்லை. சில பங்குகளுக்கு போகாத நிலையில் இருக்கும் போதும் கூட உங்களுடைய பங்குக்கு 3 முறை வந்துவிட்டேன். அந்த நிலையில் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் மந்திரித்து வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு ஸ்தலங்களையும் நான் பார்த்தேன். அழகாக தத்ரூபமாக ஒவ்வொரு அந்த மறை உண்மைகளை பொறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பார்க்கின்ற போதே அது பக்கத்திலேயே அமர்ந்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப ஜெபிக்க வேண்டும் போல் இருக்கின்றது. இவ்வளோ அழகாக அமைத்திருக்கின்ற உங்களது பங்கு தந்தை, உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த 20 ஸ்தலங்களும் பலருடைய முயற்சியின் வழியாகவும் பலருடைய கையேற்பு பலருடைய பங்கேற்பின் வழியாகவும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். நாம் நமக்கு ஏற்ப நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நாம் கொடுக்கின்ற போது அதையெல்லாம் இணைத்து பார்க்கின்ற போது அழகாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக மாறுகின்றது. அப்படி இருக்கின்ற நிலையிலே இந்த நாளிலே உங்களுடைய கையளிப்பை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து இவ்வளோ அழகான ஒரு ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய அழகான இந்த ஸ்தலங்களை தந்திருக்கின்றார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இந்த நிலையில் இதற்காக உதவி செய்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுவதோடு அவர்களுக்கு எனது ஜெபத்தை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நமது ஊரானது ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. நமது இறைமக்கள் மட்டுமன்றி இந்த திருத்தலத்தை நாடி பல இடங்களிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள். இங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக கொடுக்கப்படுகின்றது. இந்த புனிதத்துவம் காக்கப்பட வேண்டுமென்றும் இந்த புனிதத்துவத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்றும் மற்றவர்கள் வரும்போது அவர்களுக்கு அந்த புனித நிலையை உருவாக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நம்ம பங்கிலே என்றும் இருக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் எனக்கு கொடுத்த வரவேற்புக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த அன்பளிப்புகளுக்கும் நீங்கள் கொடுத்த கொடைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் பல மறைமாவட்ட பணி செயல்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற நன்கொடைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இளைஞர்கள் முதல்ல 3 இளைஞர்கள் தான் இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாகி போச்சு. ஏன்னா இந்த விழாவை பற்றி திட்டமிடுகின்ற போது இளைஞர்கள் நம்முடைய ஊரை சுற்றி தென்னம் கீற்றுகளை அமைத்து அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்தோணி மிக்கேல் சேசு, அந்தோணி ஜெகன், தேவ சகாயம் இந்த 3 பேர் இணைந்து எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவர்களைப் போல மற்ற இளைஞர்களும் இந்த மாதிரி பணிகளில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதோடு இந்த தலங்களை சிறப்பாக அமைத்தவர் இன்ஜினியர் ஜான்குமார் அவர்களை அழைத்திருந்தேன். வர முடியாத நிலையில் அவர்கள் சுகமில்லாமல் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்று அவர்கள் வர முடியவில்லை. எனவே அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நான் ஒவ்வொரு பங்குக்கும் போகும்போது பங்கில் கோவில்கள் கட்டி ஆலயங்கள் அர்ச்சிக்கப்படும் பொழுது பங்கு தந்தையர்களை பாராட்டுவது உண்டு. அந்த பங்கு தலத்தினுடைய வளர்ச்சியாக நீட்சியாக மக்களை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்க உதவுகின்ற ஒரு கருவியாக இந்த ஜெபமாலை ஸ்தலங்களை உருவாக்கி இருக்கின்ற பங்கு தந்தையை பாராட்டி மறைமாவட்டத்தின் பெயரால் இந்த பொன்னாடையை போர்த்தி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித மிக்கேல் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
வாழ்க இப்பொழுதும் வாழ்க. அருந்துரையிட வாருங்கள், ஆனந்தமாய் செல்லுங்கள்.